நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க நவீன் அவங்க கேளுங்க. ட்ரம்ஸ் மேடை கிட்ட வர சொல்லிருங்க. ட்ரம்ஸ் மேடை கிட்ட வர சொல்லி மேடை பக்கத்தில் வந்துருங்க. மகளிர் வரவங்க லைன் பண்ணி நில்லுங்க. பால் கொடுத்து யாருக்கு வைக்க கூடாது. உங்க கையால் அபிஷேகம் பண்ணணும். தேவையாவுக்கு நேர்த்தி கடனோடு பால் கொடுத்து உங்க கையால் அபிஷேகம் பண்ணணும். தேவையா சில வருது மகளிர் வந்துருங்க. மகளிர் அப்படியே வழிவிட்டுங்க. கை குழந்தை வச்சிருக்கிறவங்க வயது நானும் வி.ஏ.கே. நடராஜன் ஆகிய மூவரும் பசும்பொன் தேவர் சிலை அமைப்பு குழு சார்பாக இந்த திருவுருவ சிலை வந்துட்டு இருக்குது. அதுக்கு வழிவிட்டு நிலைங்க. உள்ள கொண்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கங்க. உற்சவர் சிலை வந்து நம்ம வழிவிட்டு உற்சவர் சிலையை உள்ள கொண்டு வந்துடலாம். வெள்ளி கிரீடம் மூவேந்தர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட்டாசு வெடிக்க போறாங்க. மூவேந்தர் நண்பர்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து பட்டாசு வெடிச்சு சிறப்பிக்கிறாங்க. திருவுருவ சிலை உள்ள வந்து உடைக்க வரணும். இப்ப காவல்துறையினுடைய வாகனம் ஒண்ணு இடையில இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா உற்சவர் சிலை உள்ள வந்துடும். சிவப்பு கலர் கார் ஒண்ணு எடுத்துக்கலாம். அந்த காவல்துறை வாகனத்தை எடுத்தாங்கன்னா உற்சவர் சிலை வந்து உள்ள வந்துடும். மூவேந்தர் நண்பர்கள் சார்பாக இப்பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உற்சவர் பம்பை செல்வம் நீ எப்படி கட்டியோ அப்படியே அவுத்து அந்த உற்சவருடைய திருமணியை இங்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரு ஏ. துரைசாமி அவர்களின் மேடைக்கு வரும் தேவர் பேரவை செயலாளர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நல்குவார்கள். ஈரவூர் தேவர் பேரவையின் சார்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய 118ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவும் 60 ஒத்துழைத்த 25 அனைத்து உறவினர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்து கொண்டிருந்த விழா இன்று இந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த முறை விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற இரும்பூர் தேவர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற இரும்பூர் பேரூராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சந்திரன் தம்பி சிதம்பரம் அவர்களையும் பொருளாளர் பூபதி அவர்களையும் மற்றும் இந்த ஒரு மாத காலமாக இந்த விழா சிறப்பருவக்காக வேகாத வெயிலையும் முளப்பாறையிட்டு அனைத்து குலத்தார் உடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் விழாங்கிறது ஐயாவுக்கு அந்த 30ஆம் தேதி என்பது ஜெயந்தி. அவருடைய இறப்பு பிறப்பு 2 ஒரே நாளில் அமையிறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. அவரை பற்றி சொன்னோன்னா வரலாறு நிறையா இருக்குது. ஏன்னா அவர் வந்து சமுதாயத்துக்காக இல்லை, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாய மக்களுக்குமாகவும் அவர் அதே போல் சுதந்திரக்காக வாழ்நாளில் பாதி நாள் ஜெயிலே தொடர்ந்தார். அப்பேற்பட்ட தாய் மனுஷன், அவருடைய மனிதர், அவரை போய் நாம் வந்து புண்படுத்தும் விதமாக அவர் ஆத்மா புண்படுத்த நாம் நடந்தக்கூடாது. எல்லா ஊர்லேயுமே பிரிவினை இருக்குது. ஆனால் நமது ஊர்லேயும் அந்த இதை அடுத்த வருடமாவது நாம் ஒற்றுமையாக பணியாற்றி செயலாற்றி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பதை இந்த பேரையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு,
அதே போல் ஐயா பார்த்தீங்கன்னா 32 கிராமங்களை ஏழை எளிய தான் கொடுத்தார். அவர் சாதாரண பெருமை கிடையாது, தெய்வ திருமணம். பார்த்தீங்கன்னா தாயார் இறந்ததுக்கு பிறகு ஒரு இஸ்லாமியை சேர்ந்த அவங்க தான் அவரை பால் ஊட்டி வளர்த்தார்கள். அது கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்ததை படிக்க வச்சாங்க. அதனால் எல்லா சமுதாய மக்களையும் அவருடைய பாசம். அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்குள்ளே போகாமையே அவர் வெற்றி பெறுவார். அந்த அளவுக்கு அவருடைய பெருமைக்குரிய விஷயங்கள். ஆகவே அதையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு நாம் நம்மளுக்குள்ளே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை விலக்கி இருவூர் பேரூராட்சியிலே வருகிற காலத்திலே ஒற்றுமையாக செயலாற்றி நமது ஊருக்கும் அதே போல் இந்த 25 கூட்டங்களை சேர்ந்தவர்களை வைத்து நம்ம எல்லா விதத்திலையும் இந்த விழாவோடு விடாமல் கல்விக்காகட்டும், ஏழை எளிய பெண்களுக்கு, ஏழை எளிய முதியோர்களுக்கு நாம் தேவர் பேரவையின் சார்பாக நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆபீஸை நிறுவி அங்கே சிறப்பான முறையில் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு ஏழை எளிய பெண்களுக்கோ விதவை பெண்களுக்கோ அதே போல் ஏழை எளிய படிக்கிறதுக்கு செலவுக்கு இந்த மாதிரி நாம் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். வருங்கால சன்னதிகள் இதோடு நம்ம ஒரு விழா நடத்துகிறோம், பட்டாசு விடுறோம், சாப்பிட்றோம், போகிறோங்கிறது இல்லாமல் தொடர்ந்து நம்ம மக்களுக்கும் நமது சமுதாய மக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இருவூர் பேரூராட்சியில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் இதே போல் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்ததோடு பார்த்தீங்க சொன்னால் அன்னதானம்னால எங்கள் அண்ணன் சின்ன துணி இருந்தால் பட்டை கிளப்புவார் சாப்பாடு. அது சிறப்பான முறையில் அன்னதானம் சென்று கொண்டிருக்கிறது. தலைவர்கள்லாம் பேசி முடித்தவுடன் அனைவரும் உணவுண்டு செல்லுமாறு தாழ்மையான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு பார்த்தீங்க சொன்னால் அம்மா அவர்கள் ஐயாவுடைய திருவுருவச் சிலைக்கு தங்க கவசம் விட்டார்கள். அதற்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற உலகம் பூரா பெருசி விட்ட சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர் தான் முறையிட்டாங்க. சின்னம்மாட்ட அம்மாட்ட இந்த மாதிரி ஐயாவுக்கு ஒரு தங்க கிரீடம் நீங்கள் எல்லா கோயிலுக்கு பண்ணுறீங்க, இது ஒரு புண்ணியமாக இருக்குன்னு சொல்லி அம்மா அவர்கள் எடுத்து சொன்னது நமது ஊரை சேர்ந்த ஐயா சாட்சி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய ஊர் நம்ம ஊர். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் ஒற்றுமையாக இருந்து வருங்காலங்களை செயலாற்றுவோமேனால் நமது ஊருக்கும் பெருமை, நமது எல்லா கட்சியை சேர்ந்த அத்தனை இதுக்கும் நற்பணி மன்றத்து கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதே மூவேந்தர் நற்பணி மன்றத்துக்காக கடந்த முறை நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. இன்றைக்கி வெள்ளி கவசம் போட்டிருக்காங்க. ஆகவே தொடர்ந்து இதுபோல் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நன்னாளுக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெளியூர் மக்கள் அனைவரையும் அதே போல இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய உணவு நேரம் 5 நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் பேசுகிறேன். இந்த சிலை நிறுவுவதற்கு பல்வேறு இன்னல்களுக்கிடையே பல்வேறு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் தலைவர்களை எல்லாம் அணுகி அனைவரையும் ஒன்று சேர்த்து சிறப்பாக அந்த இனிய சிறப்பு விழாவை செய்தோம். இன்று மிகப்பெரிய அளவில் சென்ற ஆண்டு முதல் மிக பல்வேறு மக்களும் போற்றும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னார் அவர்கள் இந்த 118வது ஜெயந்தி விழா அங்கே பசுமனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது குடியரசு துணைத் தலைவர் காலையில் அவர் பேசும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தாலும் கூட எல்லா சாதியினருக்கும் அன்பார்ந்த அனைவரும் போற்றத்தக்க ஒரு தலைவராக விளங்குகிறார் என்று கூறினார். அது மிகையானது அல்ல. ஒரு மனிதன் நன்றாக வாழ்வதற்கு அவனுக்கு செல்வம் வேண்டும், கல்வி வேண்டும், வீரமும் வேண்டும். இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இறைவனை அருள் பெற்றவர் நமது பசும்பொன் திருமகனார் அவர்கள். ஆக
அவர் அத்தோடு நிற்கவில்லை. இந்த திருநாட்டிலே ஜாதி மத வேறுபாடுகளாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக அன்னார் அவர்கள் மதுரையிலே வைத்தியநாத ஐயர் அவர்கள் தலைமையில் அன்னை உமையவள் அங்கேயர்கண்ணி மீனாட்சி ஆலய பிரவேசத்திற்கு முத்த துணையாக இருந்து அவர் பெருமணியாற்றி எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆக அன்னார் புகழ் ஓங்க இது போன்று பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மக்கள் ஒன்று கூடி அனைவரும் இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும். இன்னும் அதிக அளவில் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.